ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் ஆஃப் மேப் தான் பார்க்க போகிறோம். நம்ம சாலைகளில் கடக்கும் பொழுது அங்கங்கே சிம்பிள்ஸு வரைஞ்சிருக்கும், பிக்சர்ஸ் வரைஞ்சிருக்கும். அது எதுக்காக வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதற்காக தான் நான் இப்போ சொல்கிறேன், கவனிங்க. லுக் அட் த பிக்சர்ஸ். இந்த பிக்சர்ஸை பாருங்கள், இந்த வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். பேட்டில் ஃபீல்டு இன்னொன்று வரைஞ்சிருக்காங்க பாருங்க. பேட்டில் ஃபீல்டுனா என்ன? இது மாதிரி சண்டை போடுற மாதிரி ரெண்டு கத்தி வரைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு வரைஞ்சிருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா போர்க்களம்னு சொல்லுவாங்க. மோட்டார்வேன்ட்டு ஒரு சைடாக இதோ வரைஞ்சிருக்காங்க பாருங்க, மோட்டார்வே. இதை மோட்டார்வேனா சந்திக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்டார்வே சந்திப்பு இடம், மோட்டார்வே சந்திப்பு. அதை தான் இந்த மாதிரி பிக்சர் வரைஞ்சி காட்டியிருக்காங்க. ஏதோ ஒன்று ரெட் கலரில் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். அது பஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டேஷன் இப்படி இருந்தாவே பஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டேஷன்னா பேருந்து நிறுத்துமிடம், நிலையம். இது ட்ராக் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். அது ரயில்வே லைன்ஸ், ரயில் பாதை. ரயில் பாதை. ஃப்ரிட்ஜு ஒரு ரெண்டு கோடு போட்டு ரெண்டு பக்கமும் கோடு போட்டிருக்காங்க பாருங்க. இதே மாதிரி ஒரு பிக்சர் அங்கே பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கு அங்கே என்ன இருக்குன்னு ஃப்ரிட்ஜு இருக்குது. ஃப்ரிட்ஜுனா பாலம், பாலம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. பிஹெச்னு ஒன்று போட்டிருந்தாங்கன்னா பெருசாக, அது பப்ளிக் ஹவுஸ் அப்படி பொது மாளிகை அப்படின்னு பப்ளிக் ஹவுஸு அப்படி இருக்குது, அங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதே ஒரு முக்கோணம் மாரி போட்டிருந்தாங்கன்னா கேம்ப் சிட்டு. அதுனா கேம்ப் சிட்டுனா முகாம் களம். கேம்ப் சிட்டுனா முகாம் களம். அதே ஒரு ஃபோன்னு போட்டிருந்தாங்கன்னா அது பப்ளிக் டெலிஃபோனு, பொது தொலைபேசி. அது பொது தொலைபேசி அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதோ உனக்கு கண்ட்ரோலர் லைன்ஸ்னா விளிம்பு கோடுகள். இதை மாதிரி இருந்தால் ரேடியோ ஆர் டிவி மாஸ்ட். ஆனால் எப்படி ரேடியோ அல்லது டிவி மாஸ்ட்ரு அப்படி இருக்குது, ரேடியோ இருக்குது அப்படின்னு இங்கே தெரிஞ்சுங்க. ஃபுட்பாத்து அப்படின்னா நடைபாதை. பவர் லைன்னா பவர் லைன், கரண்டு போகிற ஒயரு அப்படின்னு இங்கே தெரிஞ்சுங்க. இது ஒரு லைட் மாதிரி இருக்குது பாருங்க. அது லைட் ஹவுஸ் யூஸு பயன்பாட்டில் உள்ள கலங்கரை அப்படின்னு தெரிஞ்சுங்க. செகண்டரி ரோடுனா இந்த பாருங்க, செகண்டரி ரோடுன்னு போட்டிருக்கு பாருங்க. இது சாலை தான் செகண்டரி ரோடு. ஹெலிஃபோர்ட்னா ஹெலிஃபச்சுன்னு பெருசாக போட்டுருந்தாங்கன்னா ஹெலிஃபோர்ட்டு பார்வை, ஹெலிஃபோர்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுங்க. வியூ பாயிண்ட்டுன்னு இது ஒரு கலராக போட்டிருக்காங்க பாருங்க, அது வியூ பாயிண்ட்டு. இது பார்வை புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன் சென்டர்னா தகவல் மையம். இது மாதிரி ஐ போட்டிருந்தாங்கன்னா தகவல் மையம், இன்ஃபர்மேஷன் சென்டர். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் போட்டிருந்தாங்கன்னா விண்ட்மில்
இந்த மாதிரி சிம்பிள்ஸ் போட்டிருந்தாங்கன்னா காற்றாலை, விண்ட் மில்னா காற்றாலை அப்படின்னு தெரிஞ்சுங்க. மெயின் ரோடு இப்படி ஒரு ஒரு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் போட்டிருந்தோன்னா இது மெயின் ரோடு, பிரதான சாலை. இதேமாரி போட்டிருந்தாங்கன்னா பி போட்டு ரவுண்டு போட்டிருந்தாங்கன்னா பார்க்கிங்கு, இது கார்லாம் நிறுத்துகிற இடம், வண்டி டூ வீலர்லாம் நிறுத்துகிற இடம்னு தெரிஞ்சுக்கணும். அது ஓகே. We will continue this in the next class. We will meet tomorrow. Thank you.